அவர் படம் திவாலிக்கு வந்து மிஸ் ஆனதே கிடையாது. ஒன்ஸ்னா இட்டு தான் திவாலிக்கு தான். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக், பிஎஸ்சி அக்ரி, பிஃபார்ம், நர்சிங், பாராமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கண்டிப்பா அஜித் சாரோட ஓப்பனிங் சொல்லே வேணாம், பெரிய ஓப்பனிங். பிளஸ் அவர் படம் திவாலிக்கு வந்து மிஸ் ஆனதே கிடையாது. ஒன்ஸ்னா இட்டு தான் திவாலிக்கு தான். ஸோ கண்டிப்பாக விடாமுயற்சி, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வெரி லாயல் ஃபேன் பேஸ். ஏன்னா அவர் என்னதான் ஒரு 5 வருஷம் கழிச்சு பண்ணாலும் அதே ஃபேன் பேஸ் இருப்பாங்க, வராங்க அதே ஓப்பனிங் இருக்க போது. ஸோ அது வந்து இஸ் வெரி லக்கி டு ஹேவ் சச் எ லாயல் ஃபேன் பேஸ், விச் இஸ் வெரி குட். அந்த மாதிரி ஃபேன் பேஸ் ரொம்ப கம்மி. அவர் இந்த ஏஜில் இவ்வளோ இன்ஜுரி ப்ரோனாக இருந்தும், இன்ஜுரி நடந்துமே இந்த அளவு டெடிக்கேட்டாக இருக்காருன்னா அதை பாட தான் செய்யணும். 100% இஸ் கோனா பி மேசிவ் ஓப்பனிங். 1.5 வருஷம் கழிச்சுனால ஃபேன்ஸில் வெயிட் பண்ணுறாங்க. எப்பயுமே ஒரு படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் ஆகிடணும், தள்ளி போட்டுட்டே போகக்கூடாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வருதான் படத்துக்கு அவ்வளோ நல்லது நான் கருதுறேன். இப்போ மற்ற ஸ்டார்ஸ் மாதிரி அவர் வந்து படங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுறதில்ல. படம் லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்து நம்ம 2 இயர்ஸ் இருக்கு வைக்கிறேன். அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அங்கங்கே வெங்கட் பிரபு அவர்கள் படம் பார்த்தீங்கன்னாலே ஒரு ஜானர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி ப்ளே பண்ணியிருக்காரு தளபதிச்சுன்ற அது பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கடைசி 2 படங்கள் தான் அடிக்க போகிறாரு. அங்கே எங்கே ஏதாவது பஞ்சு எல்லாம் வச்சுருந்தா பயங்கரமாக இருக்கும், டேரக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தக்லீஃப் மணி சார் கூட அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் மணிரத்னம் சாருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. நீங்கள் வந்து மணிரத்னம் சார் வந்து ஒரு ஃப்ரெஷ் நியூ ஃபேஸ் வச்சு எடுத்தால் கூட அதுக்கு ஒரு கூட்டம் தனியாக வந்து சேரும். ஸோ அவர் செல்வராகவன் அவங்க மாதிரி டைரக்டர்ஸ்க்கெலாம் தனி ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது ப்ளஸ் உலக சேரும் போது அது இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகும். ப்ளஸ் ஐ திங்க் சிம்பு அவரும் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக அவருக்கும் பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ 3 கலந்து வரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய டிசம்பர் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபீஸ் ஃபார் சினிமா லவர்ஸ். இவங்கெல்லாம் பேசும்போது அவங்கள பற்றி நம்ம பேசலாம். ரொம்ப நாள் ஆச்சு படம் வந்து தான். ஸோ ஆக்சுவலி என்னதான் தளபதி ஃபேனாக இருந்தாலும் அஜித் சார் படத்துக்கு நானும் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி, இப்போ 1.5 வருஷம் ஆகுது. ஸோ கண்டிப்பாக விடாமுயற்சி ஐ திங்க் திவாலி ரிலீஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பேக் டு பேக் திரும்பி குட் பேக் ஆட்லேயே வந்து பொங்கலுக்கு வருது. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஃபேன்ஸுமே வெயிட் பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பாக அஜித் சாரோட ஓப்பனிங் சொல்லே வேணாம், பெரிய ஓப்பனிங். ப்ளஸ் அவர் படம் திவாலிக்கு வந்து மிஸ் ஆனதே கிடையாது. ஒன்ஸ்னா இட்டு தான் திவாலிக்கு தான். ஸோ கண்டிப்பாக விடாமுயற்சி ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆமாம், ஏன்னா அஜித் சாரோட படம் வந்து எப்பயுமே ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் தான் ஒரு எல்லா இடத்துலையும் போய் அப்டேட் கேட்டுருவாங்க. கிரிக்கெட் ஸ்டேடியம்லேருந்து ஒரு இன்ஸ்டாகிராம் லைவ் வரைக்கும் நம்ம பசங்க எல்லா இடத்துலையும் அப்டேட் கேட்டுருவாங்க. ஒரு லாங் கேப் தான் இருக்கும். பட் அந்த ஓப்பனிங் மட்டும் அவ்வளோ கிராண்டியராக இருக்குது. இட்ஸ் வெரி லாயல் ஃபேன் பேஸ். ஏன்னா அவர் என்ன தான் ஒரு 5 வருஷம் கழிச்சு பண்ணாலும் அதே ஃபேன் பேஸ் இருப்பாங்க, வராங்க அதே ஓப்பனிங் இருக்க போது. ஸோ அது வந்து இஸ் வெரி லக்கி டு ஹேவ் சச் எ லாயல் ஃபேன் பேஸ், விச் இஸ் வெரி குட். அந்த மாதிரி ஃபேன் பேஸ் ரொம்ப கம்மி. இப்போ தளபதிக்கு இருக்குது, சூப்பர் ஸ்டார் இருக்குது, அஜித் 3 பேருக்கு தான் அந்த மாதிரி ஒரு பெரிய லாயல் ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இஸ் வெரி லக்கி. விடாமுயற்சி நம்ம பார்க்கும்போது ரீசெண்டாக அந்த கார் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் கீழே விழுந்தெல்லாம், ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் அந்த ஸ்டண்ட் பண்ணும்போது ஓனாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கீழே விழுறதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து அந்த டயத்தில் வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ப்ரொமோஷனே இதை வச்சிங்கன்னா எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, பொதுவாகவே அந்த டாபிக் வந்து இருந்துச்சு. எல்லாமே கீழே விழுற மாதிரி ஒரு அனுதாப ஓட்டு வாங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி, விஜய் ஃபேன்ஸே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் சொல்லாதீங்க, அவங்க எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணுறாப்புல அப்படிங்கிற மாதிரி டாக்குச்சு. நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? நீங்கள் அவர் இந்த ஏஜில் இவ்வளோ இன்ஜுரி ப்ரோனாக இருந்தும், இன்ஜுரி நடந்துமே இந்த அளவு டெடிக்கேட்டாக இருக்காருன்னா அதை பாட தான் செய்யணும். நான் அதான் சொல்கிறேங்க, யார் குறை சொல்லாமல் இருக்க ஆளே கிடையாது. நீங்கள் இந்த ஃபேன்ஸு இல்லை, எல்லா ஃபேன்ஸுமே குறை சொல்லுவாங்க. பப்ளிக் இப்போ விராட் கோலி ஃபேன் தோனி இப்போ திட்டுறாங்க, தோனி ஃபேன் விராட் கோலி திட்டுறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருந்தாலும் திட்டிகிட்டே தான் இருக்காங்க மாற்றி மாற்றி. எண்ட் ஆஃப் த டே போத் பிளேட் ஆஃப் இந்தியா. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணாலுமே 2 மாற்றி பேர் ஃபேன்ஸ் வந்து தே கோன் ஹேவ் அ வெரி கசப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாது. பட் அவரோட டெடிக்கேஷன் அது ஸ்டேஜ் பாராட்டியே ஆகணும். அது வந்து வெரி அட்மைரபிள். இப்போ விடாமுயற்சியோட ஓப்பனிங் எந்த அளவுக்கு இருக்கணும்? நம்ம ரோஹினி பெரிய ஓப்பனிங் அது சொல்ல கண்டிப்பாக பிக் ஓப்பனிங். திவாலி வர வருது. ஸோ 100% இட்ஸ் கோனா பி மேசிவ் ஓப்பனிங். 1.5 வருஷம் கழிச்சு வரனால ஃபேன்ஸில் வெயிட் பண்ணிருக்காங்க. அடுத்து கங்குவா, ஒரு பெரிய பேன் இண்டியா ஃபிலிம், ஹைப் ஏற்றிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. உங்கள் கருத்து? அது டீசருக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு. படம் ரிலீஸ் டேட் மட்டும் ரொம்ப எப்பயுமே ஒரு படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் ஆகிடணும், தள்ளி போட்டுட்டே போகக்கூடாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வருதான் படத்துக்கு அவ்வளோ நல்லது நான் கருதுகிறேன். சூர்யா சாருக்கு இப்போ வந்து ட்ரெண்ட் செட்டில் வந்து கரண்ட் ஓப்பனிங் இல்லை பிஸ்னஸ் தேட்டருக்குல எவ்வளோ பெருசாக இருக்கணும்? இப்போ மற்ற ஸ்டார்ஸ் மாதிரி அவர் வந்து படங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுறதில்ல. இப்போ படம் லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்து நம்ம 2 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஈட்டி தானே 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அங்கே எங்கே கிளிச் இருக்கும். பட் ஸ்டில்
அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவருக்கு ஒரு மார்க்கெட். ஏன்னா யூனோ எவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் கொடுத்துருக்காருன்னு. ஸோ அவர் பேக் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக படம் தேட்டர் ரிலீஸ் பண்ணால் பெட்டர்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஓகேண்ணா. ஏன்னா வந்து இப்போ பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே ஓடிடியில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் தேட்டர் வரும்போது வந்து அந்த ஃபேன் பேஸ் குறையுதாண்ணா? ரொம்ப பெரிய சார் யாருமே ஓடிடி போக மாட்டாங்க. இவர் மட்டும் தான் போயிட்டாரு. ஐ திங்க் தட் இட் வாஸ் அன்அவாய்டபிள் கோவிட்னால. பட் மற்ற எந்த ஸ்டாருமே நீங்கள் வந்து தளபதிலாம் மாஸ்டர் அவ்வளோ கேட்டாலுமே அவர் போகல. இனியும் ஃபேன்ஸுக்கு என்ன தேவைன்னு. ஸோ ப்ளஸ் சினிமாவுக்கு அவர் கெஸ்ட் கிவ் இட் பேக்குன்னு அப்படி கிடையாது. பார்ப்போம். இன்னும் நிறைய படம் ஓடிடி போயிட்டு இருந்தால் தென் த மார்க்கெட் வில் ஃப்ளக்சுவேட். பட் ஒரு படம் சரி ஓகே போயிட்டோன்னா திருப்பி தேட்டர்லேயே ப்ராப்பராக அட்லீஸ்ட் 6 months அந்த மாதிரி படம் பாட்டு ரிலீஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா வந்து தேட்டர் தான் நான் முதல்ல ஸ்டார்ஸ் உருவாகிற இடமே. அது அந்த கோயில்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீட்டில் சாமி வச்சு கும்பிட முடியும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ மஞ்சுமல் பாய் சொல்லியிருந்தீங்க, அந்த படமாக இருக்கட்டும், ஆவேசமாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பயங்கர ஒரு ரிவ்யூலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் நவ் இயர் ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் தமிழ் சினிமா பற்றி அவ்வளோ பெரிய டாக்டிவாக எந்த ஒரு படமும் வரலைங்கிறதுனால லேக் ஆகுதா தமிழ் சினிமா? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் திஸ் இயர் வந்து கொஞ்சம் லேக் தான். அது உண்மை தான். எண்ணி சொல்லிடலாம் படங்கள், ஓடின படங்கள். கேப்டன் மில்லர் ஐலான் வந்து ஆவரேஜாக போச்சு. அதுக்கப்புறம் லவர் கொஞ்சம் சுமாராக போச்சு. அரண்மனை 4 நல்லா போகுது. ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப எண்ணி சொல்கிற மாதிரி படங்கள் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் அதர் ரீஜனல் இப்போ தமிழ்நாடு மக்களோட மைண்ட் செட் முன்னாடி எப்படின்னா தமிழ் படம் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் இங்கிலீஷ் படம் கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. இப்போ எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீட் மலையாளம், தெலுங்கு இப்போ நிறைய பெரிய ஹிட்டு. கன்னடாலாம் முன்னெல்லாம் ஸ்டார்ஸே இருக்க மாட்டாங்க. இப்போ கன்னடா ஃபிலிம்ஸ் கூட தமிழ்நாட்டில் வந்து நல்லா ரீச் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து 200 ரூபா, நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், அந்த 200 ரூபா 2.5 hours ஒர்த்தாக இருந்தால் தே ரெடி டு கம் அண்ட் ஸ்பெண்ட். ஸோ தமிழ் directors and producers அதை ஃபோக்கஸ் பண்ணும். குட் குவாலிட்டி ஃபிலிம் இருந்தால் பீப்புள் ஆர் ரெடி டு கம் அண்ட் செலிப்ரேட் யூ ஆன் தியேட்டர்ஸ். இதுக்கு காரணம் வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பயங்கரமாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எடுத்து வரோம் அப்படின்னா, முந்தி வந்து கமர்ஷியல் ஃபிலிம் எடுத்து வந்தோம்னா பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க. அப்புறம் வந்து பேப்பரில் நம்மளுக்கு ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படி இப்படிலாம் வரும். இப்போ குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு போட்டாலே பயப்படுறாங்க. இன்னொன்று கமர்ஷியலாக ஒன்று எடுத்தோம்னா அதுக்குள்ளே லாஜிக்காக 1000 மிஸ்டேக் பார்க்குறாங்க. பட் வெளியிலேருந்து ஒரு படம் வருது அப்படின்னா அதில் மிஸ்டேக்கே பார்க்க மாட்டேங்காங்க. சூப்பராக எடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு காமெடி ஜானர் வைக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது ஜானர் வைக்கணும், இந்த படம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஒரு டாக் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதில் நிறைய கருத்தூசி போடணும் படத்தில், இல்லைனா கேஸ்ட்டை பற்றி சொல்லணுமோ, இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பற்றி சொல்லணுமோ, இதெல்லாம் தான் நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்ததுனால தான் இப்போ நம்ம சினிமாவில் இவ்வளோ பெரிய ஒரு லேக் இருக்குது அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. அது உண்மை தானே? அது வந்து ஒரு செக்டர் தாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஃப்ரைடே ஃபஸ்ட் ஷோ அந்த மார்னிங் 10 மணி ஷோ பார்க்குறவங்க மட்டும் தான் அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அடுத்த ஃப்ரைடே ஈவினிங் ஷோலேருந்து சண்டே நைட் ஷோ வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு வந்து படம் நல்லா இருந்தால் மட்டும் தான் பார்ப்பாங்க. தவிர இந்த மாதிரி இந்த குறை அந்த லாஜிக் மிஸ் ஆகுது, காஸ்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து பெருசாக யாரும் கருத்தே கிடையாது. நீங்கள் சினிமாவில் காஸ்ட்லாம் கொண்டு வரது வந்து சிட்டிலாம் யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரைடே காலைல 10 நிமிஷம் பார்க்குற இந்த ரிவ்யூவர்ஸ்ன்னு சொல்கிறவங்கள அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டாக்ஸ் தான் வரும். போஸ்ட் அந்த 10 AM ஷோ வந்து எல்லாருமே ரெகுலராக பார்க்குற ஆடியன்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த 2.5 hours என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா, ஜாலியாக இருக்கா, அது மட்டும் தான் பார்ப்பாங்க. நீங்கள் லாஜிக்கலாக எல்லா படத்துலையும் இருக்குது. ரீச் அடுத்த அதர் லாங்குவேஜ் ஃபிலிம் நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா பறக்கிறாங்க. அது ஒத்துக்கலையா? அதெல்லாம் தட்ஸ் நாட் மேட்டர். ஜஸ்ட் தட் கொஞ்சம் ஜாலியாக போகணும். அது ஓவர் பண்ணிடக்கூடாது எதுவுமே. இதுக்கடுத்து தமிழ் சினிமாவில் வந்து இந்தந்த படங்கள்லாம் வந்து எங்களுக்கு ஹோப் கொடுக்குமா அப்படின்னு சினிமா லவர்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. பட் அஸ் எ தேட்டர் ஓனராக நீங்கள் இந்த படத்துக்கு மேலாம் எனக்கு பெரிய ஹோப் இருக்குப்பா, இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, தமிழ் சினிமா ரீதியாகவும் சரி, எனக்கு ஒரு பயங்கர ஹோப் இருக்குது இந்த படத்து மேலாம் அப்படின்னா அது என்னென்ன படங்கள் சொல்லுவீங்க? இல்லை, நெக்ஸ்ட் 6 monthsமே எனக்கு நல்ல ஹோப்ஸ் இருக்குது தமிழ் சினிமாவில். பர்டிகுலர் உங்களுக்கு வந்து ராயனில் ஆரம்பிக்குது தனுஷ் சார் படம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் August 15 வந்து புஷ்பா இருக்குது. செப்டம்பரில் தலைவரோட கோட் இருக்குது. அதுக்கப்புறம் அக்டோபரில் வந்து வேட்டையன் இருக்குது, சூப்பர் ஸ்டார் இருக்குது. அப்புறம் விடாமுயற்சி. ஸோ இந்த மாதிரி பேக்ட் லைனப் இருக்குது. ஸோ ஒரு மாதம் ஒரு பெரிய படம் இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் 6 months இதுவே பிளாக் பஸ்டர் ஃபார் தமிழ் சினிமா. கண்டிப்பாண்ணா. ஏன்னா இதை பற்றி நம்ம பேசும்போது கண்டிப்பாக அடுத்த தளபதியோட பயங்கரமான ஒரு வெயிட்டிங்கில் உள்ள ஒரு படத்தை பற்றி பேசணும். ஏன்னா வந்து அந்த டைட்டிலே வந்து தளபதிக்கு ஆப்டாக இருக்கும், கோட். ஸோ கோட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்திருக்கு, போஸ்ட் வந்திருக்கு. அடுத்து வந்து அப்பப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ள அப்டேட்லாம் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கோட்டுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கீங்க? என்ன உங்களுக்கு வந்து இதில் ரொம்ப இதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னா அது ரேவந்த் நான் இதுக்கு ஆர்வமாக இருக்காப்ல? இல்லைங்க, உங்கள் வெங்கட் பிரபு அவர்கள் படம் பார்த்தீங்கன்னாலே ஒரு ஜானர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி ப்ளே பண்ணியிருக்கார் தளபதிச்சுன்னு அது பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு லுக் 2 லுக் இருக்குது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் போஸ்டர்ஸில். ஸோ அதுவே நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் எனர்ஜி பூஸ்ட்டை கொண்டு போகுது. பயங்கர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தெரிச்சிருப்பார் தலைவர் சொல்ல வேணாம். ப்ளஸ் இன்னொரு கடைசி 2 படங்கள் தான் அடிக்க போகிறாரு.
அங்கங்கே ஏதாவது பஞ்சு ஜெலக் வச்சுருந்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும், டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து போக போக க்ளோசர் டு எண்ட் ஆஃப் ஹிஸ் சினிமா கரியர் அவர் இன்னும் நிறைய பொலிட்டிக்கல் ஒரு மெசேஜ் இருந்துச்சுன்னா, பிகாஸ் நீங்கள் சினிமா மீடியம் இஸ் சம்திங் உங்கள் லார்ஜர் க்ரௌடை வந்து சேரும் போய் நீங்கள் என்ன தான் நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாலுமே சினிமா மூலியமாக செய்கிறதும் பெரிய இது இருக்குது. ஸோ இப்போ வந்து அவர் லீடராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். கண்டிப்பாண்ணா, சூப்பராக பேசுனீங்கண்ணா. எனக்கு என்னென்னா நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் செம்மண்ணா. ஏன்னா சினிமா மீடியாவில் சொல்லும்போது அது லார்ஜர் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் அப்படிங்கும்போது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்கிறது இதாண்ணா. ஏன்னா வந்து தளபதி நினச்சிருந்தா இந்த பீக் கமர்ஷியல் சினிமாவே எட்டு போயிட்டு கடைசியில் அந்த பீக்கில் அப்படியே வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்கலாம். பட் இது வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் ஃபிலிமுங்கிறதுனால எந்தளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும், சில ஃபேன்ஸ் சொல்கிறாங்கண்ணா, எந்தளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும், இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் பண்ணுமா தளபதி அப்படிங்கிற மாதிரிலாம் ட்விட்டரில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நம்ம ஒரு பீக்காகவே ஒன்று போயிட்டு போயிருந்துருக்கலாம், இல்லை இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக எதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி கருத்து என்னென்ன? அவருக்கு தெரியும் அவரோட கேலிபர் என்ன, அவரோட என்ன ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காருன்னு தெரியும். அவர் வந்து இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாருன்னா அந்த ப்ராஜெக்ட் மேலே அந்த டேரக்டர் மேலே அந்த டீம் மேலே வச்சுருக்க நம்பிக்கை மட்டும் தான். ஸோ அவர் நம்பிக்கை வச்சாருன்னா கண்டிப்பாக அது பெரிய லெவலில் கிளிக்கான்ற முழு நம்பிக்கை எனக்கு பர்சனலாக இருக்குது. நீங்கள் வெங்கட் பிரபு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மங்காத்தாலாம் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிமாக அஜித் சார் இருக்குது, பெரிய பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ அதனால் மாநாடு ரிலீஸ் ஆச்சு, மாநாடு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம் தான், அதுவுமே பெரிய லெவல் ரீச் ஆச்சு. ஸோ எல்லாருமே இப்போ ஒரே மாதிரி படங்கள் பண்ணுறாருன்னு தாண்டி இப்போ நீங்கள் கடைசி ஒரு 4 படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு வேறு ஜானர் தளபதி பண்ணுறது. ஸோ கடைசியில் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பண்ணுறாரு. இன்னும் ஒரு படம் தான் இருக்குது, அதுவும் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். தளபதியோட பயங்கர பீக்கே எது தெரியுமா, அவங்க வீட்டில் அவங்களோட படத்தில் உள்ள பாட்டு தானே. எப்பயுமே வந்து தளபதியோட பாட்டுக்குன்னு ஒரு தனி ட்ரெண்ட் செட் ஆயிரும். நீங்கள் நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு எல்லாரையும் வர வச்சதே வாத்திங் கம்மிங் பாட்டு தான். அதுக்கப்புறம் நான் ரெடி தான் பாட்டு வந்து பயங்கர ஒரு பீக்கு. பட் இந்த பாட்டுக்குள்ள ஒரு பீக் வந்து விசில் போடல இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பாட்டு வந்து நீங்கள் வந்து ரிசீவிங் பீரியட் வந்து தனி சில பாட்டு கேட்டோன்னே ஹிட் ஆகும், சில பேர் ஒரு சின்ன ஸ்லோ பாய்சன் மாதிரி இருக்கும் கேட்க ஹிட் ஆகும், சில பாட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு விஷுவல்ஸ் பார்க்க ஹிட் ஆகும். ஸோ எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம் தான் பாட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் கில்லி டைம்லலாம் அங்கே ப்ளே பண்ண ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஸோ என்ன தான் நம்ம வந்து நான் ரெண்டு கேட்டோன்னே ஹிட் ஆகணும், அந்தளவு கேட்டோன்னே சில பேருக்கு மிக்ஸ்ட் எமோஷன் இருந்திருக்கலாம். பட் கேட்க படம் பாட்டு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஃபேன்ஸ் வந்து தேட்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, கோட்டில் லுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ ஒரு ஓல்டு கெட்ட பொண்ணு, ஒரு யங் கெட்ட பொண்ணு, உங்களுக்கு எந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஓல்டு வந்து ரகடாக இருந்துச்சு, யங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்துச்சு. ரெண்டுமே எதிர்பார்த்து பிகாஸ் தளபதி வந்து அந்த க்ளீன் ஷேவன் லுக்கில் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதை பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ கோட் பற்றி நிறைய பேசுனதுனால அடுத்து இப்போ ரீசெண்ட் டயத்தில் பயங்கர ஒரு ஃபேமஸாக இந்த காம்போ வந்து யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல, பட் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்ததுக்கப்புறம் கூலி லோகேஷ் கனகராஜ் சார் ப்ளஸ் ரஜினி சார், சொல்லுங்கண்ணா எப்படி இருந்துச்சு அந்த ஃபஸ்ட் அந்த டீசர் ப்ரோமோ பார்க்கும்போது? ஷோர் பிளாக் பஸ்டர் அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம், டீசர்லேயே தெரிஞ்சு. சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு அது தனி ஓப்பனிங் இருக்கும். ப்ளஸ் லோகேஷ் மாதிரி இப்போ ட்ரெண்ட் செட்டிங் ஒரு டைரக்டர் கூட சேரும் போது ஃபிலிமில் கூட நெக்ஸ்ட் லெவல். ஸோ அது கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ எழுதி கொடுத்துடலாம். அதில் கூலிலாம் பெரிய ஹிட், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அது அகைன் அனிருத் மியூசிக் கூட எலிவேட் த ஃபிலிம். இப்போ எப்படி ஒரு தளபதி படமோ ஒரு அஜித் சார் படமோ சூப்பர் ஸ்டார் படமோ இருக்கோ, எப்படி எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு ஓப்பனிங் இருக்குமோ அதே லெவலில் அனிருத் அவரோட மியூசிக் இருந்துச்சு அந்த படத்துக்கு ஒரு பெரிய தனி எக்ஸைட்மெண்ட் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா அது தனி ஓப்பனிங்கே இருக்கும். ஸோ இஸ் லைக் அ பிக் ஸ்டார் தான். ஸோ அதுவும் சேர்றதுனால லோகேஷ்க்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது, அனிருத் அவருக்கு தனி ஃபேன் பேஸ், சொல்ல வேணாம் சூப்பர் ஸ்டாருக்கு தனி ஃபேன் பேஸ். ஸோ 3 சேரும் போது அது கண்டிப்பாக லியோ எப்படி எக்ஸ்பெக்டேஷனோட வந்துச்சோ அதே மாதிரி கூலியும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வரும். கண்டிப்பாக, ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒவ்வொரு நாள் பீக் ஏறிக்கிட்டே தான் போதே தவிர கூலிக்கு. ஸோ ஆனால் இந்த லோகேஷ் கனகராஜ் சாரோட அந்த டேரக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு எல்லா படங்களும் வரும்போது ஒரு பயங்கர ஒரு பீக் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, பட் இப்போ ரீசெண்ட் டயத்தில் என்னென்னா லோகேஷ் சார் வந்து ஒரே ஜேனரில் தான் எடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போகுது. உங்களுக்கு அதை பற்றி கருத்து என்னென்ன? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கைதி வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு, லியோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், மாஸ்டர் வந்து அதோட தனி ஜானர். நீங்கள் சொல்கிறவங்க அவங்க பார்வை தானே, அது அவங்க சொல்கிற நம்ம சொல்லிட்டே தான் இருப்பாங்க. பட் நீங்கள் கமர்ஷியலாக ஹிட் கொடுக்குறாரா, மக்கள் என்டர்டெயின் பண்ணுறாரா, அவர் எப்படி எடுத்தாலுமே மக்கள் இந்த 2.5 hours 3 hours கொடுக்குற 200 ரூபாய்க்கு பர்த்டேயாக இருக்காங்க பார்க்குறாங்க, அதை கேட்டர் பண்ணாலே போதும். இஸ் ஆல்ரெடி அ பிக் டிரெக்டர். அடுத்தடுத்து அவர் வந்து சின்ன சைனீஸ் அங்கே பண்ணாலே இஸ் கோயிங் டு கிவ் பேக் டு பேக் ஹிட்ஸ். ஸ்கூலில் இப்போ பயங்கரமாக பேசப்படுறது என்னென்னா அந்த விண்டேஜ் டைலாக்ஸ், அது மறுபடியும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பசங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு பழகிருப்பாங்க, பட் இப்போ உள்ள தலைவர் இப்போ அவருக்குன்னு ஒரு புது காஸ்டியூம் கொடுத்து அந்த விண்டேஜ் அந்த ஒரு டைலாக் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்குறதுக்கு? ரொம்ப எப்பயுமே நீங்கள் எனக்கு ரொம்ப சூப்பர் ஸ்டார் ரீசெண்ட் ஃபிலிம்ஸில் பேட் ரொம்ப பிடிக்கும். அதை விண்டேஜ் சூப்பர் ஸ்டார் திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு பழைய சூப்பர் ஸ்டார் நீங்கள் அந்த பழைய சூப்பர் ஸ்டார் ஃபிலிம்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த ஒரு டைலாக்ஸ், அந்த ஒரு கொஞ்சம் கெரிஸ்மா, பாடி லாங்குவேஜ் கொண்டு வரும்போது இந்த படத்துக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆகும். ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எனக்கு திருப்பி ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார் கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு படம் பண்ணவே நல்லாயிருக்கும் இருக்கும். இது நீங்கள் சொன்னது நிறைய பேர் சொல்லியிருக்காங்கண்ணா. ரேவந்த் அண்ணா வந்து கோட்லேயும் சரி கூலிலையும் சரி என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒரு ஃபேன் பாயாவோ இல்லைனா ஒரு மூவி லவராவோ என்ன எதிர்பார்க்குறாங்க இந்த 2 படத்தில்? ஃபேன் பாய் படம் வந்து ரெண்டுமே கிளிக் ஆகணும், தளபதிக்கு படம் வந்து இன்னும் பெட்டராக கிளிக் ஆகணும் ஆசை. பட் அதை தேட்டர் ஓனர்றது 2 படமும் வசூல் தரணும், அதுதான் நம்ம முக்கியம் எங்களுக்கு. ஸோ ஓப்பனாக சொன்னால் அதுதான் 2 படமும் பெரிய வசூல். பிளாக் பஸ்டராக தமிழ் சினிமாவில் இருக்கும். நாங்களும் கண்டிப்பாக நினைக்கிறோம். கண்டிப்பாக அந்த டயத்துலேயும் வந்து இன்டர்வியூ கொடுப்போம், கேட்போம். கண்டிப்பாக இந்த நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.